மணில இருந்து சண்டை போட்டுக்கே இருந்தாங்க சார். கண்ட்ரோல் ரூம் போன் அடிச்சேன் சார். மட்டுமே ஒரு 6 7 ரூபா அடிச்சுக்கோ சார். ஒரே ஒரு ஆள் மட்டும் 8 மணிக்கு வந்து என்னமா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. 9 மணிக்கு வீட்டுக்கு வர சார். 9 வரைக்கும் கத்தி எடுத்துட்டு வந்து வாசப்பள்ள இருந்து ஒரு புடிச்சு இழுத்து எங்க வீட்டுக்காரர் ஓடுன வெட்டிட்டே போய் மண்டையிலே வெட்டி கொண்டு போட்டாங்க சார். அப்படின்னு என் பிள்ளை வச்சு வச்சியா சார் கத்தி. அங்க நின்று நம்பிக்கை போன் அடிக்கிறா சார். உங்க மாமனை வெட்டி நான் கொண்டு போட்டேனா அடுத்து ஒன்னையும் உங்க அக்கா மகனைங்களையும் வெட்டிட்டு தான் நான் ஜெயிலே போவேன். ஏன்டா இப்படி செஞ்சீங்க? துரோகம் செஞ்சு உங்க காலில் நான் 1 லட்சம் தடவை கும்பிட்டு விழுந்தா. எங்க மாமா கழுத்துல கத்தி மூட்டு வச்சிருந்தாலே ஏன்டா கொண்டீங்க? கொண்டுங்கடா. எங்கடா இருக்க? நேத்து 4 மணில இருந்து சண்டை போட்டுக்கே இருந்தாங்க சார். சண்டை போட்டுக்கே இருந்தாங்க 6 மணிக்கெல்லாம். 6 மணிக்கெல்லாம் கண்ட்ரோல் ரூம் போன் அடிச்சேன் சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு போலீஸ் கூட வரல. ஒரே ஒரு போலீஸ் 8 மணிக்கு வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க சார். மட்டுமே ஒரு 6 7 ரூபா அடிச்சுக்கோ சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த வாரேன்னாங்க சார். வரவே இல்லை சார். ஒரே ஒரு ஆள் மட்டும் 8 மணிக்கு வந்து என்னமா நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவன் என் புருஷனை அடிக்க வந்தா சார். நம்பி கீழே தள்ளி விட்டா சார். எங்க அம்மா செப்பிட்டு கூட தள்ளி விட்டியா சார். எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டு கால் உடஞ்சு போயிடுச்சு சார். அதை கூட்டிட்டு போய் நாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்க போயிருந்தாங்க சார். சேர்த்துட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க சார். நாங்க 9 மணிக்கு வீட்டுக்கு வரோம் சார். 9 வரைக்கும் கத்தி எடுத்துட்டு வந்து 2 கத்தி பெரிய பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வாசப்பள்ள இருந்து ஒரு புடிச்சு இழுத்து அடிக்க ஓடினாங்க சார். என் பிள்ளை கழுத்துல கத்தி வைக்கிறாங்க, என் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் ஓடுன வெட்டிட்டே போய் மண்டையிலே வெட்டி கொண்டு போட்டாங்க சார். கொண்டு போட்டாங்க பத்திரிக்கைலாம் கொண்டு போட்டாங்க சார். அவங்க வந்து எங்களுக்கு சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு சார். சொத்து பிரச்சனையில வந்து எங்க மச்சானுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் சார் செக்கானூர் ஸ்டேஷன்ல. அதுக்கு இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கவே இல்லை சார். எம்பூசிங் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு சார். அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதை போய் என்ன ஏதுன்னு கேட்க போனதுக்கு என் மச்சான் குருமே மயன் சந்துருவும் அவங்களுக்கு கூலிப்படைக்காரனுக்கு அந்த கரனுக்கும் சேதுக்கும் காசு கொடுத்து இவனை போய் நீ மிரட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிரட்டை வந்து கத்தியோட மிரட்டை வந்து என் புருஷனை வெட்டி கொண்டு போட்டியா சார். சொல்றியா உனக்காக நான் காசு வாங்கிட்டேன்னா நான் உன்னை கொலை பண்றேன், உன் குடும்பத்தையே அழிக்க போயிட்டா அப்படின்னு என் பிள்ளை கழுத்துல வச்சியா சார் கத்தி. என் பிள்ளை கழுத்துல வச்சோன்னே நான் கத்தி என் பிள்ளைய பிடிச்சோம். எல்லாம் சுவா என் பிள்ளைய காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நானு பாருங்க சார் இங்க கூட காயப்பேன்.